என்னால போய் பண்ண முடியாது. நாளைக்கு மீட்டிங்காக அர்ஜென்ட்டா ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீயே போய் பாரு. என்னடா இது? வர்ற நேரமா? ஆயம்மா. ஆமா, எங்க போயிட்டு வர நீ? 11 மணிக்கு வரேன்னு சொன்னேன். 1 மணிக்கு வந்து நிக்கிற. எங்க சுத்திட்டு இருந்த இவ்வளவு நேரம்? எக்ஸாம் இருக்குல்ல அடுத்த வாரம். அம்மா, don't do this now. I already told அப்பா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போயிட்டு வரேன். ஆமா சொன்னா. வேலை டென்ஷனை மறந்துட்டேன் நான். அதனால என்ன இப்போ? ஏன்டா எல்லாரும் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? உங்களை பார்த்து இவனும் அதே மாதிரி கெட்டு போறான். என்னவோ போங்க. அம்மா, why are you creating such a big scene? Can't I even go out with friends? டேய், லேட்டா வந்ததும் இல்லாம எதிர்த்து வேற பேசுறியா? உதச்சேனா பாரு. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். சரிம்மா, வேலை பிஸியாக இருக்கேன், நாளைக்கு மீட்டிங் எல்லாம் சொல்கிறேன், நிறுத்தாமல் கத்திட்டே இருக்கிறீங்க. ஏய், போய் உங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு படுக்க போ. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. நீங்க வேலைன்னு வீட்டையும் கவனிக்கிறதுல உடம்பையும் கவனிக்கிறதுல இது எங்க போய் முடிய போகுதோ எனக்கும் தெரியல. என்னமோ பண்ணுங்க. எனக்கொரு காபி தான் கிடைக்குமா மைதிலியே மகளே, எனக்கொரு காபி தான் கிடைக்குமா? அனுதினம் அடிக்குரலில் காபி காபி என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா? மைதிலே, எனக்கொரு காபி தான் கிடைக்குமா? மைதிலே, கிடைக்குமா? மைதிலே, கிடைக்குமா? என்னப்பா வேணும்? காலங்கத்தால ஏன் மைதிலி மைதிலின்னு ஏலம் பண்றேன்? அந்த மிஷின் எடுத்து காதுல மாட்டுங்கோ. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. என்னவா சொன்னா? கொஞ்சம் சொல்றத சத்தமா சொல்லுமா. காலங்கத்தால ஏன் மைதிலி மைதிலின்னு ஏலம் பண்றேன்? உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணு இல்லம்மா மைதிலி, ஐசா எடுத்தோம். ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்கிறது. காத்தால எழுந்த உடனே இந்த நாக்கு இருக்கிற நாக்கு இந்த காபிக்கு ஆளா பறக்கிறது. அதான் நீ வர வரைக்கும் மைதிலி மைதிலி பாடிட்டு ஏதோ என் மனசை ஆத்திட்டு இருந்த. நீங்க ஆத்தவும் வேண்டாம் காத்தவும் வேண்டாம். பாலே இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் காப்பி போட்டு தரேன். மைதிலி, ஒரு நிமிஷம் வாய். உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளையில காலை ரக்கையை கட்டி படுத்துட்டு இருக்கேன். காலங்கத்தால எழுந்து ஆபீஸ் போறார். நைட்டு லேட்டா வரார். வந்த உடனே ரூம்குள்ள புதுக்கிறார். இந்த லேப்டாப் வச்சுட்டு இருக்கார். கதை பார்த்துட்டு இருக்கார். இப்படியே என்ன உடம்பு என்னதுமா அது? நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன்ப்பா. சொன்னா எங்க கேட்கற? ஆபீஸ் வேலைன்னு அதையே கட்டின்னு அழற. எங்க போய் முடிய போறதோ எனக்கும் தெரியல. என்னமோ போமா. மாப்பிள்ள வர வர பந்தய குதிரையாட்டம் ஓடுறார். மாடாட்டம் உழைக்கிறார். கழுத மாதிரி குடும்ப பார்த்து சுமக்கிறார். கோழி குடும்பம் போடுறார். ஒருவேளை மாப்பிள்ள போன ஜென்மத்துல வெட்டி டாக்டரா போனது போல இருக்கு. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாமா. என்ன மாப்பிள்ள, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க. பெரியவளை பார்த்தா காலங்கத்துல ஒரு குட் மார்னிங் சொல்லணும்னு தோணாதோ? என்னது குட் மார்னிங் சொல்லலையா? உங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்றதுக்கு ரோட்ல போறவங்கலாம் வந்து எங்க குட் மார்னிங் சொல்லிட்டு போறான். உங்களுக்கு டெய்லி குட் மார்னிங் சொல்லி எனக்கு பேட் மார்னிங்கா இருக்குது. அந்த மிஷினை காதுல மாட்டுங்க. என்ன மாப்பிள்ள, இப்ப யாரும் ஒரு குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? அடா ஆண்டவா, நான் என்ன மாமா சொல்றது? சரி, எனக்கு ஆபீஸ் வேற டைம் ஆச்சு. அந்த ஃபைல தேட்டர் காணோம். என் பசங்க எங்க பாருங்க கொஞ்சம். நான் இந்த மகாலட்சுமி தான். எனக்கு என்ன 8 கையா இருக்கு? இருபா தேடி தரேன். இல்ல நீங்களே வந்து தேடுங்க. ராத்திரி பூரா அந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் காத்தால இதை காணும் அதை காணும் கத்த வேண்டியது. நீங்க தான் இப்படின்னா நீங்க பெற்ற ரெண்டும் அதே மாதிரி இருக்கு. 7 கழுத வயசாது. ஒண்ணு 7வது படிக்குது, இன்னொன்னு 12வது படிக்குது. உங்களை மாதிரியே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் இங்க லோ 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 கத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பெக்க சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஏமா மகராசி, என் பர்ஸை காணும் தானே தேட்டேன். அதுக்கு போய் இப்படி திட்டுறேன்? ஐயோ, உங்களை போய் நான் திட்டுவேனா? தயவு செஞ்சு சீக்கிரம் ஆபீஸுக்கு கிளம்புங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
அம்மா கிளம்பிட்டு இருக்கேன், வாசல் வரைக்கும் கொஞ்சம் வழியை போக கூடாதா? ஐயோ இடம் திரும்பதாக்கும், பேசாம கிளம்பி போங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சனி பெயர்ச்சி உங்க நட்சத்திரத்துக்கு வருது. சாயந்தரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணும். சீக்கிரம் வாங்க ஆபீஸ்ல இருந்து. ஆபீஸ்ல வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் வந்து சேருங்க, அவ்வளவுதான். சரி பாக்குறேன். குட் மார்னிங் டாக்கண்ணா. அப்பா நீங்க ஆபீஸ்க்கு போல? இதோ கிளம்பிட்டு இருக்கேன் டாக்கண்ணா. அம்மா சனி பயிற்சினா என்னத்த சொல்றது? என்ன நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்கோ, நானே சொல்றேன் அவனுக்கு. வாடா கண்ணா, சனி பயிற்சின்னா என்னன்னா, நீ ஸ்கூல்ல இருக்கும்போது ஸ்கூல்ல டீச்சருக்கு வந்து சனி, நீ அங்கேயே நீங்க ஆத்துக்கு வந்த உடனே எங்களுக்கு சனி. இதுதான் சனி பயிற்சி. ஏன்பா அவன் குழந்தை எப்படி சொல்றது? உங்களை ஒரு நிமிஷம். என்ன என்ன மாப்ள என்னாச்சு? மாப்ள என்னாச்சு? இது மைதி என்னாச்சு மாப்ளக்கு? ஐயோ வர கால் வரலையா மாப்ள? மாப்ள என்னாச்சு மாப்ள? அப்பா செக்யூரிட்டிட்ட போய் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஆபீஸ்ல வேலை போடுறது ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பா எப்படிமா இருக்காரு? எப்பமா வீட்டுக்கு வருவாரு? சீக்கிரம் வந்துருவாருடா கண்ணா, கவலைப்படாது. நான் இப்பதான் அபினவ் அண்ணாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இருவா நான் வீட்டுக்கு தரேன். வாங்க வாங்கண்ணா. உட்காரு. மண்ணி குழந்தைலாம் எப்படிண்ணா இருக்காங்க? அண்ணா அவர் எப்படி இருக்காருண்ணா? எல்லாம் ஓகேம்மா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டேன், ஸ்பெஷலிஸ்ட் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதான் உன்னை பார்த்து அப்டேட் சொல்லலாம்னு வந்தேன். அண்ணா தெய்வ மாதிரி வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். ஆமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நேரா வரேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, எதுவும் வேண்டாம். அங்கிள் நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் எடுத்து தரட்டுமா? இட்ஸ் ஓகே அபிஷேக், எதுவும் வேண்டாம். மைதிலி, ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் அவனுக்கு ஹார்ட்டில் 2 பிளாக் இருக்குது. கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சு தான் ஆகணும். நாளைக்கு சாயந்தரம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி ஒரு 1 வீக்கில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆனால் ஒன்ஸ் அவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் பண்ணணுமா. எங்களுக்கு ஏன்னா இந்த நிலைமை? அவருக்கு இவ்வளவு பெருசா உடம்பு வந்து வேலையும் போய் நாங்க இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம்னே தெரியலண்ணா. அங்கிள் அப்ப அப்பா 1 வீக்ல வந்துருவாரு அங்கிள்? ஷூர்டா கண்ணா. ஆக்சுவலாக என்னதான் ஆச்சு, ஐ நோ ஃபார் 40 இயர்ஸ் அவன் பயங்கர ஹெல்த் கான்ஷியஸ் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. வேலைன்னு ராத்திரி ஃபுல்லா அந்த லேப்டாப்லயே உட்காந்தே உடம்ப கெடுத்துக்கிட்டார். இதுக்கு மேல இந்த வேலையும் போயிடுத்து. இது எல்லாமே சேர்ந்து அவர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சுண்ணா. இங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக தானா இருக்கு. இப்படி எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல வந்திருக்க வேண்டாம். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது, கம்ப்ளீட்டா இன்சூரன்ஸ்ல கவரேஜ் வந்துடுது. அவரோட ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி பேசினேன். அவளும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கான். என்னமோ அபிஷேக், நீ போய் உள்ள உட்காந்து படி. அபினவ் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரான்னு கேளு. அவனுக்கும் எக்ஸாம் இருக்குல்ல. ஏ அபிஷேக், நீ எப்படி படிச்சுட்டு இருக்க? ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங்? உனக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நானும் உன் அப்பாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுறது ரெடி. ஓகே? தேங்க்ஸ் அங்கிள். ஐம் ஜஸ்ட் ப்ரேயிங் தட் அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி சீக்கிரமா வரணும்னு. நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பார்த்துப்பேன். தட்ஸ் கிரேட். அபினவ், நம்ம என்ன பண்ண போறோம்னே எனக்கு தெரியல அபினவ். நல்ல வேளை இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து இந்த செலவெல்லாம் சமாளிச்சிட்டோம். அப்பாவுக்கு வேலை போட கம்பெனியில ஒரு 6 மாசத்துக்கு ½ மந்த் சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட என் சர்வீஸ் பெனிஃபிட்ஸையும் கொஞ்சம் சீக்கிரமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அபிஷேக் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அங்க வா. ஓகே. அம்மா நான் வந்து அப்பாவுக்கு வந்து எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டேன். அப்பா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. நீங்க 2 பேரும் தான் என்னோட தைரியம் சக்தி எல்லாமே. ஆனா எனக்கு இப்போ வீட்டு செலவு, வாடகை, உங்களோட ஸ்கூல் இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போகவும் முடியாது. உங்களோட ஸ்கூல் எக்ஸாம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஏமா கவலைப்படுற? நாங்க 2 பேரும் இருக்கோமே. ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
எனக்கு என்னப்பா தெரியும், நீங்க வீடு அப்பா சமையல் இப்படியே இருந்துட்டேன். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு நினைச்சாலே எனக்கு கொலை நடுங்கிறது. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஆமா, நீ வந்து எல்லா சப்ஜெக்டும் செம்மையா நடத்துவே. எங்களுக்கு ஒன்றால் தானே அண்ணா 10th 3 சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கினான். எஸ் அம்மா, நீ ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கலாம். நிறைய பேர் இப்போ ஊர்ல இருந்து கூட ஆன்லைன்ல கிளாஸ்ல எடுக்கறாங்க. யூ நோ ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். வை கான்ட் யூ ட்ரை இமிடியேட்லி? ஆமாம்மா, இன்னும் இந்த ஃபைனல் எக்ஸாம்க்கு வந்து 3 மாதம் தான் இருக்கு. நீ இப்பயே ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்மா. ஓகேப்பா, நீங்க 2 பேரும் இருக்கீங்க, கடவுள் இருக்கார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நம்மளால என்ன முடியுதுன்னு பார்ப்போம். ஓகேடா கண்ணா, நான் சமையல் வேலையை பார்க்குறேன். நீங்க 2 பேரும் போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு வேணுங்கிறத எடுத்து வைங்க. ஓகே? அண்ணா, எனக்கு ஒரு பிளான் இருக்கு. நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். அந்த குரூப்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து இந்த மாதிரி டியூஷன் எடுக்கணும்னு. குட் ஐடியா. நான் வந்து ஒரு ஃப்ளையர் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு என் கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புறேன். ஓகே, லெட்ஸ் டு இட். அண்ணா, முடிச்சிட்டோம். Here's your hot coffee. Your session is going to start in 10 minutes. So best of luck, okay? தேங்க்யூடா கண்ணா. You're doing very well. Come back and see me at the class tomorrow with your assignments completed. Okay? See you all tomorrow. Bye. அம்மா, hot dosas are ready. I'll bring for you now. Okay? Thank you so much, Raja. கண்ணா, என்னால உங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு கூட போட முடியல. I'm so sorry. Amma, don't worry. It's our pleasure. We love it. Hey, Abhinav, how are you? I'm good, uncle. எப்படி இருக்கா என் ஃப்ரெண்டு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாவுக்கு ஓகே அங்கிள். 2 நாள் முன்னாடி தான் டெஸ்ட்டுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. அப்பா இப்போ வாக்கிங்கு எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கிறான். நத்திங் டு வரி அபவுட். நமஸ்காரம் மாமா, எப்படி இருக்கீங்க? என்ன முரளி, டாக்டருக்கெல்லாம் படிச்சிருக்காங்கிற பெரியவாளை பார்த்தா ஒரு நமஸ்காரம் சொல்லணும்னு தோணாதோ? ஐயோ மாமா, என்ன விட்டுடுங்கோ. ஓ, ஹாய் சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து உள்ள அப்பாவுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோ வந்துருவாங்க. நீங்க வேணா ஜூஸ் குடிக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். மா, வாமா, முரளிகள் வந்திருக்காரு. வாங்கண்ணா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கேம்மா. ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக வெளியூர் போயிருந்தேன். அதான் இவ்வளவு நாள் வர முடியல. எப்படி இருக்கா என் ஃப்ரெண்டு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதோ வரேண்ணா. ஏய், வாடா வாடா. போன வாரத்துல பார்த்து கூட பெட்டரா இருக்கு. ஷேவ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா பழையபடி சாக்லேட் கிருஷ்ணா மாதிரியே ஆயிட்ட. வெரி குட், வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ்டா. பெரிய போராட்டத்தை தாண்டி முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த உயிர் பயம் இன்னும் போகவே இல்லைடா. என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. அம்மா, ப்ளீஸ் ஸ்டாப் crying. அப்பா தான் இப்போ ஓகே ஆயிட்டாருல்ல. There's nothing to worry about. ஆமா அம்மா, நீ அழுத எனக்கும் அழுக வருது. ப்ளீஸ். கிருஷ்ணா, மைதிலி, அபினவ், அபிஷேக், கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த கஷ்டமான நேரத்தை தாண்டி வந்துட்டீங்க. யூ ஷுட் பி ப்ரௌட் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த 2 குழந்தைங்களும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா வீட்டு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மைதிலியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டு ஐ ரியலி ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தேம். அண்ட் மைதிலி, அவளுக்குள்ள இவ்வளோ ஒரு தைரியம் சக்தி இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ வேர்ட் இன் டிக்ஷனரி டு praise her. ஆமாம் முரளி, வீட்டுக்குள்ள கட்டுப்பட்டியா இருந்த மைதிலி அவ இருக்கவே தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுறேன்?
டாக்டர் உங்களை நிறைய பேசக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் கஷ்டப்படாம இருங்க. இல்லை மைதிலி, கிருஷ்ணா சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் உன்னை எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த பீரியட்ல உனக்குள்ள ஏதோ ஒன்று புகுந்து யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் உமன் ஆல் டுகெதர். உன்னையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, கிருஷ்ணாவையும் பார்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் டியூஷனும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண தெரியுமா? யூ ஆர் சிம்பிளி கிரேட். நீங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, குழந்தைங்களும் அவங்க படிப்பில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான குடும்பத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டு. The family that supports together, prays together, eats together, Stay together. Happy New Year. எல்லாரும் ரொம்ப நேரமா என்னென்னவோ பேசிட்டு இருந்தேன். நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? எது வேணும்னாலும் கேளுங்க மாமா. ஆனா குறும்படத்துக்கு 12 நிமிஷம் நம்ம ஏற்கனவே தாண்டி போயாச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்களேன். எனக்கு ஒரு காபி தான் கிடைக்குமா மைதிலியே மகளே, எனக்கு ஒரு காபி தான் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க.